சந்திரன், கேது அப்படின் போதும் பார்த்தீங்கன்னா, சந்திரன்னா என்ன? மனசு. அப்போ அந்த மனசு வந்து ஒரு பயத்தோடயே இருக்கும். ஒரு இருளோடயே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மன தெளிவு அப்படின்றது இருக்காது. நம்ம நெறைய பேருக்கு, "என்னப்பா சொல்ற? பிரசன்ஸ் ஆஃப் மைண்டே இல்லையா?" அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அந்த ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவங்கள நீங்க ஜாதகம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க சந்திரன், கேது இருக்கும். இந்த மாரி பயம் இருக்கும்போது நீ தெளிஞ்சு வா அப்படின்றது தான். அந்த கேது விநாயகர், அந்த சனி, அந்த நெகட்டிவிட்டி பிடிக்காதது, தைரியத்தோட இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் துர்க்கை அம்மனுடைய வழிபாடு, சிட்ரஸ் உணவு அதிகமா எடுக்கிறது, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறது, இவங்களெல்லாம் பேசிக்கா சொல்லுவோம். தயவு செஞ்சு சந்தனம் வச்சுக்கோ, செந்தூரம் வச்சுக்கோ, உன்னுடைய ஆக்ஞிய சக்கராவ நீ தூண்டிக்கோ அப்படின்லாம் சொல்லுவோம். இல்ல அப்படின்னா ரொம்ப பயத்திலேயே ரொம்ப நெகட்டிவா போவாங்க. சரி, நல்ல பிளேஸ்மெண்ட்ல இது இருக்கு. ரொம்ப அந்த அளவுக்கு பயம் இல்ல அப்படின்னா, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸா வருவாங்க. பிஹெச்டி பண்ணுவாங்க. ஆனா சைலன்ட்டா இருப்பாங்க. அவங்க பிரசன்ட் பண்றதுக்கே, இவங்களா பிஹெச்டி பண்ணாங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. தான் உள்ள இருக்கிறத வெளியில சொல்றதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ தே வில் பி ரிசர்ச்சர்ஸ். பேக் ஃபீல்ட்ல இருப்பாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸ்ல வரவே மாட்டாங்க. இதுதான் அந்த சந்திரன், கேதுனுடைய நிலை.